and then candlestick psychology பற்றி ஃபுல்லாமே வந்து பார்த்தாச்சு. and then அது கூடயே வந்து நம்மளுடைய செட்டப்ஸ், அதாவது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செட்டப்ஸ் இருக்குன்னு அப்படின்றதையும் வந்து ஃபுல்லாக வந்து சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ இது முழுக்க டெக்னிக்கல் பேசிக்ஸில் வரும். அண்ட் தென் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மணி மேனேஜ்மெண்ட். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ டோட்டலாக ட்ரேடிங்கில் நம்மளுக்கு முக்கியமானது ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனலைஸ், அண்ட் தென் மணி மேனேஜ்மெண்ட், அண்ட் தென் சைக்காலஜி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செயின் வைஸில் தான் ரன் ஆகும். இதில் ஒன்று இல்லைனாலும் பாதிக்கும். இப்போ டெக்னிக்கல் அனலைஸ் உங்களுக்கு சுத்தமாக தெரியலைன்னா மணி மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி நாலேஜ் இருக்குது, சைக்காலஜி இருக்குது, ஆனால் மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ண மாட்டிங்கன்னா அப்போ உங்கள் கைக்கு காசு வராது. இப்போ உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைஸ் இருக்குது, மணி மேனேஜ்மெண்ட்டும் பண்ண தெரிஞ்சிருக்கு, ஆனால் சைக்காலஜி அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் பேஷன்ஸ் இல்லைன்னா அப்போ உங்கள் கைக்கு வராது அமௌண்ட். அப்போ என்ன தெரியுது, இந்த மூணுமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக வந்து வர முடியும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம முழுக்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டார்டிங் பிகினராக இருக்கும்போது இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் போக போக தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பித்தோம். ஸோ இப்போ நான் என்னோடய வீடியோஸை பார்த்துருப்பீங்க சில பேர். நான் வந்து ஒரு 700 வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஏன் நான் 700 வச்சு ட்ரேட் பண்ணுறேன்னா, பிகாஸ் ஆஃப் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு லாஸ் ஆனாலும் அது எப்படி ரிகவர் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இது ரொம்ப சின்ன அமௌண்ட் இருக்கிறதுலே ரொம்பவே ரிஸ்க்கானது. எந்த அளவுக்கு அமௌண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு லாஸ் ஆகிடுச்சுன்னா உங்களால் வந்து நெக்ஸ்ட்டு MT1 போக முடியாது. அதாவது இப்போது இந்த 700 ரூபாயில் நான் 70 ரூபா லாஸ் பண்ணுறேன்னா திருப்பி நெக்ஸ்ட்டு ட்ரேடுக்கு நான் 140 ரூபா போகணும். அப்போ அதுவும் லாஸ் ஆகிடுச்சுன்னா நான் 280 ரூபா போகணும். அப்போ என் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் 190 இல்லை 200 ரூபா தான் இருக்கும். நியர்பை அவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து எமோஷன் வந்து ஈஸியாக வந்து ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக நீங்கள் வந்து எப்படியோ ஒரு 5K ஒரு 10K வச்சுருக்கீங்க. ஓகே, ஒரு 10K நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மணி மேனேஜ்மெண்ட் ஸ்டார்டிங் ஒரு 3 to 4 மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ரூல்ஸ் என்னென்னா ரொம்பவே சிம்பிள். இப்போது உங்களோட டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய மணியை பொறுத்து, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போகிறீங்களோ அதை பொறுத்து மினிமம் பார்த்திங்கன்னா 5Kக்கு மேலே இருந்தால் தான் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு 5K வச்சு ஒரு 10K வச்சே சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 10K வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த 10Kவும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணக்கூடாது. இந்த 10Kயில் நீங்கள் 1000 ஆர் வெயிட் பண்ணுங்கள், பேக்ரவுண்ட் சவுண்ட் கொஞ்சம் கேட்கும், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. 1000 ஆர் 1500 இந்த ரெண்டில் ஏதோ ஒரு அமௌண்ட் தான் நீங்கள் வந்து ப்ரோக்கருக்குள்ளே டெபாசிட் பண்ணணும். இப்போ வந்து 10K அமௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதில் 1000 ஆர் 1500 தான் வந்து டெபாசிட் பண்ணணும். அப்படி நீங்கள் 1000 பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும்? பேலன்ஸ் 9000 இருக்கும். எஸ், பேலன்ஸ் 9000 இருக்கும். அப்போது இந்த 1000 வச்சு நம்ம அன்னைக்கு கூடிய ஒரு ட்ரேட் மட்டும் தான் இருக்கணும். இப்போது ஓகே, 10K வந்து வச்சுருக்கீங்க. 10Kயில் நீங்கள் வந்து 1000 வந்து இன்றைக்கி டெபாசிட் பண்ணிட்டீங்க. இந்த 1000 வச்சு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? அப்போ பேலன்ஸ் 9000 வந்து பேலன்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ இந்த 1000 வச்சு டே 1 இன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க. சப்போஸ் டே 1ல் நீங்கள் வந்து லாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ் எவ்வளோ? 1000 தான். அப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் வரும்போது, அதாவது டே 2 உங்களோட எமோஷன் ஸ்டேபிளாக இருந்தால், அதாவது நான் வந்து சைக்காலஜி பற்றி பேசும்போது நான் சொல்ல வரேன் அந்த டைமு. ஸோ டே 2 உங்கள் எமோஷன் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா எகெயின் இந்த 1000லேருந்து நீங்கள் வந்து எகெயின் ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ணலாம். 2000 இன்வெஸ்ட் பண்ணி இந்த 1000 எப்படி ரிகவர் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு என்ன கிடைக்குது? பேக்கப் இருக்குது. ஸோ பேக்கப் இருக்கிறனால நீங்கள் கவலைப்படாமல் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் எல்லா ப்ரோக்கர்லேயுமே ஸ்டார்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 70 ரூபா அல்லது 100 ரூபா தான். ஓகேங்களா? ஸ்டார்டிங் ஒரு என்ட்ரி எடுக்கணும்னா மினிமம் 70 ரூபா இல்லை 100 ரூபா இருக்கணும். அப்போது எடுத்தோடனே நீங்கள் வந்து 10,000 போடுறேன், என்கிட்ட வந்து 50,000 இருக்குது, நான் 10,000 போடுறேன், அதனால் நான் வந்து 1000 ரூபா ட்ரேட் அப்படிலாம் போகாமல் ஒரு 4 மாதத்துக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 70 ரூபாயும் அல்லது 100 ரூபா மட்டும் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் 50,000 டெபாசிட் பண்ணாலே ஸ்டார்டிங் வெறும் 100 ரூபா இல்லை 70 ரூபா வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது ஒரு ட்ரேடுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ட்ரேடுக்கு அது மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்கள் எமோஷன்லாம் வந்து வெளியே வரும். ஒரு லாஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பிகினராக இருப்பீங்க. ஸோ எமோஷன் கண்டிப்பாக ஒரு லாஸ் ஆகும்போது பதட்டம் வரதான் செய்யும். ஸோ அது ஒன்ஸ் நீங்கள் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸை பார்த்து அந்த ஒரு ஃபியர் எதுவுமே வராது. ஸோ ஸ்டார்டிங் பீரியட் அப்படி தான் இருக்கும். ஒரு 4 to 3 months அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதிலே பழக்கப்பட்டு வரும்போது என்ன ஆகுனா, எகெயின் உங்களுக்கு லாஸ் வருதுன்னா கூட அந்த இடத்துல உங்களுக்கு ஃபியர் வராது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தான் யோசிப்பீங்க. ஸோ ஸ்டார்டிங் மந்த் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து
லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மணியை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது வெறும் ₹70 எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்தாலும் எடுக்கக்கூடிய ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் ₹70 இல்லை ₹100 மட்டும் போனால் போதும். ஸோ இதுக்காக தான் பேக்கப் அமௌண்ட்டும் வச்சுக்கோங்க. ப்ளஸ் அதுலேருந்து லாஸ் ஆனாலும் அதுலேருந்து எடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஒரே நாள் நான் 10,000 வச்சுருக்கேன், 10,000 போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த 10,000 நீங்கள் போட்டு ட்ரேட் பண்ணும்போது ஒரு ட்ரேடுக்கு ₹500 போகிறீங்கனாலும் டக்குன்னு நீங்கள் வந்து லாஸ் பண்ணிடுவீங்க. அப்போ சுத்தமாக கேபிட்டலே இல்லாமல் போயிடும், பேக்கப்பும் கூட. ஸோ எப்போவுமே ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, மணி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியம். இந்த பைனரி ட்ரேடிங்கில் லாட் ஆஃப் மணி இருந்தால் தான், அதாவது பேக்கப் அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து சர்வை பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து சிங்கிள் கேண்டலுக்கு தான் வந்து ட்ரேட் எடுக்கணும். அப்படின்னும் போது இங்கே வந்து இரர் கேண்டல்ஸ் அதுக்கு ஆப்போசிட் டக்குன்னு மாறக்கூடிய ஒரு கேண்டல்ஸ் வந்து டக்குன்னு வரலாம். ஸோ அப்படின்னும்போது லாஸஸ் வந்து அதிகமாக இருக்குது, பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் பேக்கப் அமௌண்ட் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா, அதாவது பேக்கப் அமௌண்ட் வச்சுருந்தீங்கனாலே உங்களால் வந்து லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஏரியாவில். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, ஸ்டார்டிங் பீரியடில் வந்து கம்மியான என்ட்ரிஸை வந்து மேக் பண்ணுங்கள். ₹70 ₹100 கண்டிப்பாக லாஸஸ் வர தான் செய்யும். அக்செப்ட் பண்ணிங்க. எடுத்தோடனே வந்து ரிசல்ட்ஸை வந்து எதிர்பார்க்காதீங்க. அதாவது என்ன ப்ராஃபிட்டே வரல அப்படி பார்க்காம உங்களுக்கு வந்து ஃபியர் போயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஒரு ட்ரேட் நம்ம கரெக்டாக எடுக்கிறோமா, கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த மணி மேனேஜ்மெண்ட் பிகினருக்காகவும் ஒரு இன்டர்மீடியட்டாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் போக உங்களுக்கே தெரிஞ்சிடும் எது ஃபாலோ பண்ணணும்னு. அதுக்கடுத்து உங்களுக்கே நீங்கள் போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்டார்டிங் இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மணியை மட்டும், அதாவது இன்றைக்கி போயிட்டேன், இன்றைக்கி வந்து ₹100 சம்பாதிக்கணும் அப்படின்னு இதில் போகாதீங்க. இன்றைக்கி ₹1000 போட்டுட்டேன், இந்த ₹1000 நான் வந்து எப்படி ட்ரேட் எடுக்க போகிறேன், என்ன ட்ரேடில் போக போகிறேன், அதாவது என்ன கான்ஃபிடென்ட்டில் போகிறேன் அப்படின்ற மட்டும் யோசிங்க. இந்த ட்ரேடை வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு ₹1500 மேக் பண்ணிடணும் அப்படின்ற மைண்ட் செட் போயிட்டீங்கன்னா, அப்போ அந்த இடத்துல நீங்கள் சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா உங்கள் மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது அந்த லாஸை. ஸோ உங்கள் மைண்ட் ஆல்ரெடி என்னவா வந்திருக்கும், இந்த ஏரியாவில் ₹1000 போட்டிருக்கேன், அப்போ ₹500 ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் உள்ளே வருவீங்க. பட் அந்த ஏரியாவில் உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மைண்ட் செட் உங்களுக்கு அங்கே இருக்காது. மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, அப்போவே மறுபடியும் டெபாசிட் பண்ணி லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் ₹1000 போடுறீங்கன்னா இதை வச்சு நான் கரெக்டான ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் வாங்க. லாஸ் ஆனாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் மட்டும் வாங்க. எக்காரணத்தை கொண்டு ஃபஸ்ட்டு 3 to 4 மந்த்ஸுக்கு வந்து ப்ராஃபிட்டை எதிர்பார்க்காதீங்க. இப்போவே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 3 to 4 மந்த்ஸ் வந்து ப்ராஃபிட்டை எதிர்பார்க்காதீங்க. முழுக்க உங்களுடைய ஃபியரை வந்து அவுட் பண்ணணும். அண்ட் தென் உங்கள் எமோஷனை வந்து ஸ்டேபிளாக, இது முழுக்க உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுன்னு நினச்சிங்க. இப்போ நீங்கள் ஒரு ₹5000 போகிறீங்கன்னா அந்த ₹5000 வச்சு நான் ₹10,000 மேக் பண்ணணும்னு நினச்சி அந்த ₹5000 வைக்காதீங்க. இந்த ₹5000 என்னோடய லேர்னிங்ஸுக்காக அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் போங்க. உள்ள ஸ்டார்டிங் உள்ளே போகும்போது இந்த பணம் வந்து எனக்கான ஒரு நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் போங்க. ஏன்னா ஸ்டார்டிங் பீரியடில் நான் இது மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணனால நான் நிறையா லாஸ் பண்ணேன். ஸோ அதுலேருந்து கற்றுக்கிட்டது தான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மைண்ட் செட்டோடு மட்டும் போங்க. வேறு எதுவும் வந்து யோசிக்காதீங்க. பணத்தை பற்றியோ எதை பற்றி யோசிக்காமல் ட்ரேடு ஒவ்வொரு ட்ரேடும் வந்து பக்காவாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு 3 months இது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ கன்சிஸ்டன்சியாக இருங்க. நடுவில் விட்டு ட்ரேட் பண்ணாதீங்க ஆரம்பத்தில். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இந்த வாரம் நீங்கள் வந்து ஒரு 3 days பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வாரம் வந்து பண்ணாமே விட்டுட்டு மறுபடியும் அடுத்த வாரம் வந்தீங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் உங்களுக்கு ஃபியர் வர தான் செய்யும். ஸோ கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். கன்சிஸ்டன்சியாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்னு ஒரு நாளைக்கு 2 ட்ரேடும் கூட எடுங்க. லாஸ் ஆனாலும் அக்செப்ட் ஆன மைண்டில் போயிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபியர் வந்து அவுட் ஆகும். சும்மா டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணால் மட்டும் ஃபியர் வந்து அவுட் ஆகாது. டெமோ அக்கௌண்ட்டில் யார் வேணால் பண்ணலாம். அங்கே வந்து ஒரு எமோஷனும் ப்ளே ஆகாது. லைவ் அக்கௌண்ட்டில் லாஸ் ஆகும்போது அந்த ஃபியர் வரும். அந்த டைம் அந்த ஃபியரை வெளியேற்றுறதுக்காக தான் நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சு. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஒரு பிகினராக எப்படி பண்ணணும்னு எகைன் சொல்கிறேன். பேக்கப் அமௌண்ட் இருக்கணும். ஸோ சின்ன அமௌண்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய இப்போ ஒரு 10,000னா அந்த சின்ன அமௌண்ட்டில் நம்ம வந்து 1000 தான் போவோம். ஸோ அது மூலிமா பேலன்ஸ் 9K வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அது மூலிமா இது லாஸ் ஆனாலும் பேலன்ஸ் உள்ள அமௌண்ட் வச்சு நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் இந்த மணி மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு பிகினர் அண்ட் தென் இன்டர்மீடியட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோடய க்ளோஸ் பண்ணிக்கலாம்.